ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஐடி நிறுவன பணியாளர் தர்ஷன்குமார் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வரும் முபாரக் ஹுசைன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வேறு யார் யாருக்கு தொடர்பான இடங்களிலெல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது? சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஐடி நிறுவன பணியாளர் தர்ஷன்குமார் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வரும் முபாரக் ஹுசைன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். யார் யாருக்கு தொடர்புடைய இடங்களெல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது? சென்னையில 3 இடங்கள்ல சோதனையானது நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாளை தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில 3 இடங்கள்ல அந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்தது தொடர்பான வழக்கு தொடர்பாக தற்போது இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பா நகரில் இருக்கக்கூடிய முபாரக் ஹுசைன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல குமரன் நகர் பகுதியிலும் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கம் மற்றொரு பகுதியில தர்ஷன்குமாருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆடிட்டர் ஒரு வீட்டிலையும் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்திற்கு தொடர்புள்ள இந்த குறிப்பாக முபாரக் ஹுசைன் தொடர்புடைய இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனையில் பின்னணியில் அடுத்த கட்ட விசாரணை தெரிய வரும். காலை சரியாக 8 மணிக்கு சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 to 6 நபர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே சென்ற பிறகு ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கு பணப்பரிமாற்றம் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். என்ன விதமான வெளிநாட்டில் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் எந்த அளவுக்கு இவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட விசாரணை தெரிய வரும். முதல் கட்டமாக தற்போது இந்த 3 நபர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனையானது தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.